தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீயருளும் தொழில்களன்றோ, ஒளி வளரும் தமிழ்வாணி, அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்பு மிக்க பாரதி அன்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்வு இந்த மாலையிலே 190வது நிகழ்வாக மலர்கின்றது. அதுவும் புத்தாண்டு அன்றே இந்த புதன்கிழமை, புதனும் புத்தாண்டும் ஒன்றாக இணைந்திருக்கிறது. அதுல நாம் பாரதியை இணைத்து பேசக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதை ஜூம் அரங்கிலே என்னோடு பார்த்திருக்கக்கூடிய, அரங்கிலே அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், ஜூம் போன்ற யூடியூப் போன்ற இணையதளத்திலே பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கும், பின்னாலே பதிவிலே பார்க்க இருக்கக்கூடிய அன்பர்கள் ஆகிய அத்துணை நண்பர்களுக்கும், பாரதி நண்பர்களுக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கிறேன். முதலாவதாக, இந்த புத்தாண்டு வாழ்த்து உங்க அனைவருக்கும். இது வந்து ஆங்கில புத்தாண்டு என்று பல பேர் சொல்கிறார்கள். அதெல்லாம் விட்டுடலாம். ஒரு பொது புத்தாண்டு, அதாவது உலகம் தழுவிய அளவிலே கொண்டாடக்கூடிய ஒரு கால அட்டவணையின்படி இந்த புத்தாண்டு பிறந்திருக்கிறது. இதை வைத்துத்தான் உலக செயல்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே மிக மகிழ்ச்சியோடு நாம் இதை வரவேற்கிறோம். உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய நண்பர்கள், இலக்கிய அன்பர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளர்கள், வாசகர்கள் அத்தனை பேருக்கும் குவிகம் சார்பிலே மறுபடியும் நான் எல்லாரையும் ஒரு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இனிய விஷயம் என்னன்னா, நேற்றைய தினம் என்னுடைய நண்பர் திரு ஹரி அவர்கள், உங்களுக்கு தெரியும், பேராசிரியர் நாகநந்தினுடைய நேரடி சீடர் அவர். நாங்களும் படித்தோம் என்றாலும் அவர் வந்து சமண கல்லூரியில 3 ஆண்டுகள் பேராசிரியருடைய நேரடி சீடராக விளங்கியவர். நிறைய எழுதியிருக்கிறார் அவரும். அவர் வந்து தென்றல் பத்திரிகையில வந்து அவருடைய இது பண்ணோம். அது மாதிரி வந்து பாஞ்சாலி சபதம் அவருடைய நூல், விளக்கம் உரை அற்புதமான நூல். அது வந்து நாகநந்தி நேரில் பார்க்குற போல இருக்கும், அப்படிப்பட்ட நூல். அவர் ஃபோன் பண்ணார் எனக்கு. வாவேசு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆமா, எப்போ ஆரம்பிச்சீங்க இதை, இந்த புத்தாண்டு ஆரம்பிக்கிறது எப்போ ஆரம்பிச்சது ஞாபகம் இருக்கா அப்படின்னார். நான் சொன்னேன், கவலையப்படாதீங்க, குவிகம் அதற்கெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ்லாம் இல்லை. நீங்க போயிட்டு அந்த பிளே லிஸ்ட்டை தட்டி பார்த்தா ஃபர்ஸ்ட் கார்டு போட்டுருவோம். 12 மே 12/5/2021 அதுதான் ஆரம்பம். எனவே அதை நன்றியோடு நான் நினைத்து பார்க்கிறேன். அதே நேரத்தில் அதை தொடங்கி வைத்த என்னுடைய இனிய நண்பர் நெய்வேலி திரு சந்தான கோபாலன் அவர்கள், சங்கீத கலாநிதி சந்தான கோபாலன் அவர்களையும் நான் நன்றியோடு நினைக்கிறேன். அவருக்கு நாளைக்கு இந்த 3ஆம் தேதி வந்து அவருக்கு மணி விழா. ஆகவே நாட்களும் வருடங்களும் உருண்டோடி கொண்டிருக்கின்றன, வாவேசூயர் கதையில எழுதுவது போல. அவருக்கும் நான் என்னுடைய நன்றியை பதிவு செய்கிறேன். தொடர்ந்து அதுபோல தொடர்ந்து வரக்கூடிய இந்த 190ல நீங்க சாட் பாக்ஸில் கூட போடலாம். ஐ திங்க் நிறைய பேர் 190 வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்கோர்ஸ் நான், சுந்தர்ராஜன், கிருபானந்தன், மதுவந்தியை கூட விட்டுடலாம். தேர் ஆல் ஆர்கனைசிங் குரூப். மற்றபடி பெர்ஹாப்ஸ் உஷா, ஐ டு நாட் நோ, மல்லிகா, இந்த மாதிரி பல பேர் வந்து தொடர்ந்து வருகிறீர்கள். இதெல்லாம் என்ன தவம் செய்தேனோ என்று பல்லவி ஒரு பாபநாச சிவன் அவர்கள் எழுதினார்கள். இதெல்லாம் மந்திர வாக்கு. ஏன் அப்படின்னா, இந்த பல்லவி வந்து எப்படி பாடினாரோ, எப்போ வருவாரோ, என்ன தவம் செய்தேனோ, இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் வந்து பல்லவி என்ன சிறப்புன்னா, அதை உங்களுடைய வாழ்நாளிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா என்று பாரதி பாடும்போது ஒவ்வொரு வீட்டிலும் தவழக்கூடிய அந்த சின்னஞ்சிறு குழவிகளுக்கு அதை நாம் எடுத்து பாடக்கூடிய அப்படியே அமைகின்றது. அது மந்திர சொற்களுடைய இன்னொரு இதுன்னா, எல்லாருடைய படித்தவன், பாமரன், பண்டிதன் என்றெல்லாம் விஷயம் இல்லாம எல்லாருடைய வாயிலும், எல்லாருடைய மனத்திலும் புகுந்து வரக்கூடிய அற்புதமான சொல் எங்கே படைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இலக்கியங்கள் அவை இலக்கியமாகின்றன. அதுதான் வந்து காலமெல்லாம் நிற்கக்கூடிய. அதனால வந்து அந்த காலத்துல எத்தனையோ அருணாச்சல கவிகளுடைய பாடல், இது போல பல விஷயம் இருக்கிறது. ஆகவே இன்று அத்தனை பேரையும் நான் நன்றியோடு நினைத்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்ம இந்த பேசலாம். இன்னைக்கு வந்து மகாசக்தி பஞ்சகத்துல நம்ம இன்றைய தினம் 3வது பாடலை பார்க்க இருக்கிறோம். முதல் பாடல்ல வந்து என்ன முக்கியமான பொருள் அப்படின்னு சொன்னா, முதல் பாடல்ல வந்து அவன் சொன்னது வந்து, ஆஹ், உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அதாவது, உனக்கு உன்னிடம் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன்.
எனவே நான் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் இருக்கிறேன். அது முதல் பாட்டு. ரெண்டாவது பாட்டு வந்து அது மட்டும் இல்ல. முதல் பாட்டுல என்ன சொல்றார்? உனக்கிட்ட எல்லாம் கொடுத்துட்டேன். இனி என்னை காத்தல் உனது கடன் என்று சொல்கிறார். ரெண்டாவது பாட்டுல பார்க்கும்பொழுது அவளுடைய எண்ணிலாத ஒரு பெரிய பெருமை எல்லாம் சொன்னவர் முக்கியமா சொல்றது வந்து அதுல வந்து போன வாட்டி பார்க்கும்போது கண்ணிலா பேய் என்று சொல்கிறார். மேலேயும் ஒரு பேய் வருது. முதல்லயும் ஒரு பேய் சொல்றார். முதல் பஞ்சகத்தினுடைய முதல் கண்ணிலையும். ரெண்டாவது விருத்தத்திலும் ஒரு பேய் வருது. இது என்ன பேய்னா கண்ணிலா பேய். இது என்ன பேய்னா மனம். அப்போ அத அத சொல்லிட்டு நான் மேல போறேன். இந்த கண்ணிலா பேய் பற்றி நான் விவரித்துக் கொண்டிருந்தேன். அதுல ஒரு சின்ன இன்னொரு ஒரு அடிஷனல் பொருள் என்னன்னா, கண்ணிலா என்று சொன்னால் கண்கள் இல்லை என்று மட்டும் பொருள் அல்ல. கண் ஊனமாக இருக்கிறது என்பது மட்டும் பொருள் அல்ல. கண்ணிலா என்றால் மனத்திலே ஈரமில்லாமல் இருத்தல். கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்காச் சொல். அருமையான வள்ளுவனுடைய குறள். ரொம்ப எனக்கு ஒரு பிடித்த குறள் எதுன்னு கேட்டா 1330 இதுதான் நான் சொல்லுவேன். காரணம் அதை நான் வாழ்நாளிலே பின்பற்றக்கூடியவன். கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் ஒருவருடைய முன் நின்று அவனை பற்றி தவறாக சொன்னாலும் பரவாயில்ல. பின்னின்று கண்ணோக்காச் சொல். எந்த விதமான இரக்கம் இல்லாமல் அவனுடைய பின்னால முதுகுக்கு பின்னாடி பேசுறது இல்லையா? புறம் பேசுவது. புறங்கூறாமை என்ற அதிகாரத்திலே பேசுகிறான். இப்படி கண் என்பதற்கு இரக்கம் என்பது கண்ணிலான் பெற்றிழந்தான் என்று சொல்லுவ அந்த கம்பன் வரி. ஆக அதையும் இதில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அப்ப என்ன பொருள் வருகிறது? இந்த மனம் இருக்கிறது இதுக்கு இரக்கம் கிடையாது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமா உங்க மனம் தான். அது ஏதாவது உங்ககிட்ட இரக்கம் காட்டுகிறதோ? நீங்க எதை பயப்படுகிறீர்களோ அதை கொண்டு சேர்க்கிறது. பாம்புக்கு பயம்னா பாக்குற இடத்துல மனம் சொல்லுதோ இது பயமா இது பாம்பு பாம்பு. மனசுல ஒரு பயம். இந்த பயத்துக்கு காரணம் என்ன? மனம் தானே. எப்படி வந்து கருதி கருதி கவலைப்படுவார் என்று பாரதி பேசுகிறானோ, மனம் ஏதாவது ஒன்று இது இழந்து விடுமோ, ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கும்போதே ஒரு பக்கம் மனசுல ஐயோ அது தப்பா போயிடுமோ, ஐயோ இது நடக்காத போயிடுமோ, இல்ல ஏதாவது கீழே விழுந்துருமோ. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், எப்போ ஃப்ளைட்ல போனாலும் ஃப்ளைட்டு கீழே விழுந்துருமோ பேசிட்டு இருப்பான். சார் ஏன்டா அப்படி சொல்ற? இல்ல சார் முதல்ல இந்த ஆக்ஷன்லாம் காட்டுறாங்க, கீழெல்லாம் விழுந்தா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதை பார்க்கும்போதே வயிறு கலங்குறது. உங்க மனம் தானே. இப்போ நான் கேட்கிறேன், உங்க மனம் அது உங்களுக்கு கட்டுப்பட்டு நிற்கணும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும்தானே கொடுக்க வேண்டும். அது ஏன் சந்தோஷத்தை கொடுக்காமல் துக்கத்தை கொடுக்கிறது? காரணம் மனம் உங்கள் வசத்தில் இல்லை. அது உங்கள் மேல் இரக்கம் காட்டுவதில்லை. எப்ப பார்த்தாலும் இந்த இந்த எப்படி சினிமால வந்து ஒரு வெள்ளை Dress கருப்பு Dress போட்டு பட்டிமன்றம் மாதிரி 2 பேர் பேசுவாங்களோ, அதே மாதிரி மனதிலே 2 பக்கம் வந்து கொண்டே இருக்கிறது. பேசுமா ஐயோ இது நிகழுமோ நிகழாதோ. இது இந்த இந்த ஒரு குழந்தை ஒரு வாட்டியும் ஒரு ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டல்ல தவிச்சுன்னு இருப்பான். மனசுல 1000 விஷயம் போதும். எல்லாம் வேண்டாதெல்லாம் மனசுல சொல்லுவாங்க. டேய் அதுக்கு தான் சொல்றது பகவான் நினைச்சுக்கோ. ஏதாவது ஸ்லோகத்தை சொல்லின்று சொல்வதற்கு காரணமே மனசிலே தீய எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். நமக்கு அனுபவம் இருக்கிறது. எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்குது. மனதிலே தீய எண்ணங்கள், தவறான விஷயங்கள் எல்லாம் மனதிலே வந்து கொண்டே இருக்கும். எதை தவிர்க்க வேண்டும் என்று எண்ணுகிறோமோ, அதை பின்னாடி கொண்டு வந்து வரும். இதெல்லாம் தாயுமானவர் போன்ற சித்தர்கள் பாடல்ல வந்து பட்டினத்தார் பாடல்லாம் நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன. ஆகவே அதெல்லாம் எண்ணி பார்த்துதான் பாரதி பேசுகிறான். கண்ணிலா பேய் இந்த மனம் இருக்கிறதே, அதை அடக்கணும்னு சொன்னா உங்ககிட்ட தான் வரணும். அப்ப எல்லாம் இருந்து வந்து as I used to say, there is a good, very good bucket, but there is a small hole. ஒரு சின்ன ஓட்டை தான். அதுவும் அந்த ஓட்டை வந்து மேலே இல்ல கீழே இருக்கு. அது பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஹோல் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ டெவலப் த ஐடியா. அப்போ மனம் எந்த அளவு துன்பப்படுத்துது பாருங்க. இந்த எத்தனை ஒரு நேரத்துல வந்து ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வந்து போகின்றன. அது நம்மை சந்தோஷப்படுத்தல. நிச்சயமா மனம்தான் சந்தோஷத்துக்கு காரணம். இருந்தாலும் அதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த துக்கத்துக்கும் அதுதான் காரணம். நல்ல விஷயம் இருக்கு எடுத்து சொல்லு. உள்ளதை சொல்றோமா? உள்ளதை சொல்லல அது மனம். இல்லாத விஷயங்களையும் கற்பனை செய்து கொண்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எனவேதான் கண்ணிலா என்றால் 2 பொருள். ஒண்ணு கண்ணிலா என்று சொன்னால் எது நடக்கிறதோ அதை சொல்லவில்லை. பார்க்கிற விஷயத்த சொல்றது இல்ல. 2வது இரக்கம் இல்லாமல் உங்களை துன்புறுத்தி வாட்டுகிறது. எது தவறு என்று தெரிந்து தவறு பண்றான் பையன். மாணவ பருவத்திலே பிள்ளைகள் எல்லாம் தவறு செய்யக்கூடிய காரணம் இதுதான். கால்கள் இழுத்து கொண்டு செல்லும் பசங்க. நண்பர்கள் சொன்னார்கள், என்ன ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்ட? இல்ல எல்லாம் கூட்டமா சேர்ந்து. எத்தனை பசங்க?
whenever I inquire the boys who was hearing, they always to say, சார் எல்லாரும் போன, நான் இல்லை சார், எல்லாம் கூண்டு போயிட்டாங்க சார் என்ன. அதனால அதை நினைச்சு பார்க்குறேன். அந்த பாயிண்ட் வந்து ஐ வாண்டட் டு ரீரெஜிஸ்டர். அதுல அந்த கண்ணிலா பேய்கள் அது எந்த இடத்துல சொல்றாரு, மறுபடியும் அந்த அந்த இடத்த உங்களுக்கு சுட்டி காட்டிட்டு நம்ம இன்றைய பாடலுக்கு போலாம். எண்ணிலா பொருளும் எல்லையில் வெளியும் யாவமாம் நின்னை நின்றனை போற்றி மண்ணில் ஆர்வந்து வாழ்த்தினும் செறினும் மயங்கிலேன் மனமெனும் பெயர்கொள் கண்ணிலா பேயை எள்ளுவேன். அது கூட ஒரு ஒரு இது பாருங்க, மனமெனும் மனமெனும் பெயரை, அதாவது மனமெனும் பெயர்கொள் கண்ணிலா பேய்ங்கிற, இதுக்கு ஒரு பேர் வேற. இது கண்ணிலா பேய், ஏன் பேருக்கு இல்லாம இது பேய்க்கு இல்லாம பேர் வைப்பான்? இது என்ன கொள்ளிவாய் பிசாசு இந்த மாதிரி இந்த வேப்பமர பேய்ங்கிற மாதிரி, அதுக்கு பிரமாதமா ஒரு பேர் வேற, மனம்னு ஒரு பேர் வச்சிருக்கான், ஒரு எள்ளல். அது பாரதிக்கு இருந்த ஸ்பேஸ்ல பாரதியுடைய அந்த அந்த குறும்பு நகைச்சுவையும் எடுத்து பார்க்கணும். மனமெனும் பெயர்கொள் கண்ணிலா பேயை எள்ளுவேன். எள்ளிட்டான். இது அகச்சான்று. எள்ளுவேன் என்று சொல்லக்கூடிய பாரதி இங்க எள்ளி நகையாடி, இதுக்கெல்லாம் ஒரு பேராடா இது தேவை, ஒண்ணுமில்லாத இதுக்குதான் ஒரு பேர் வச்சிருக்காங்களே என்று சொன்னானே, அதை சொல்லி இனி எக்காலும் அமைதியில் இருப்பேன் தன்னிலா முடியிற் புனைந்து நிற்கும் தாயுனை சரண் புகுந்தேனால் அன்னையே நினை காக்க வேண்டும் என்று சொன்னான். அதுக்கப்புறம் அமைதி கொண்டேன். இந்த அமைதி எங்கிருந்து வருகிறது? மனத்தை அடக்கினால் வரும். மனத்தை எப்படி அடிக்கிறது? மனத்தை இழிவுபட்டு விட்டு, மனத்தை ஒத்து இது பண்ணாத, அதை இழந்து தள்ளிவிடு. அதான் சொன்னான், நான் வந்து இப்ப எந்த புகழுக்கும் எதற்கும் அஞ்சேன். அருமையான விஷயங்கள் எல்லாம் அதுல நம்ம பேசணும். இன்றைக்கு மூன்றாவது பாடல் பார்க்கும்போது ஸ்கிரீன்ல நம்ம மூன்றாவது பாடலை பார்த்துவிட்டு நாம் அதனுடைய பொருளை வழக்கம் போல ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வரலாம். இந்த பாடல் நீசருக்கு நீசருக்கு இனிதான் தனத்தினும் மாதர் நினைப்பினும் நெறியிலா மாக்கள் மாசுறு பொயின் நட்பதனிலும் பன்னாள் மயங்கினேன் அதை இனி மதியேன் தேசுரு நீல நிறத்தினாள் அறிவாய் சிந்தையிற் புலவிடு திறத்தாள் வீசுறும் காற்றில் நெருப்பினில் வெளியில் விளங்குவாள் தனைச்சரண் புகுந்தேன். அருமையான ஓட்டம் இந்த பாட்டிலெல்லாம் வந்து. எனக்கு தெரிஞ்சு இதை எண்ணி பார்க்கும்பொழுது பாரதி வந்து இது வந்து ஒரு எவ்வளவு ஸ்பீட்ல எழுதியிருப்பான்னு தோன்றது, எவ்வளவு விரைவாக எழுதியிருப்பான் என்று மறுபடியும் இந்த பிரித்து படிக்கிறேன். நீசருக்கு, இழிவானவர்களுக்கு, நீசருக்கு தனியா பிரிச்சுடணும். நீசருக்கு சமா இனிதாம் தனத்தினும், நிலையற்றவர்களுக்கு, முறையற்றவர்களுக்கு, இழிந்தவர்களுக்கு இனிதாக இருக்கின்ற தனத்தினும், பணத்தினும், செல்வத்தினும். தனம் என்றால் இங்கே பணம், தனம் தரும், அது வருது அந்த பாட்டிலெல்லாம் வருது. தனம் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரிந்த சொல் தான், செல்வம் என்று பொருள். அதை மேலும் நான் பிறகு விளக்க இருக்கிறேன். அடுத்தது முதல்ல என்ன இது? நீசருக்கு இனிதாம் தனத்தினும். இரண்டாவது மாதர் நினைப்பினும். மாதர் என்பது இங்க வந்து புளூரல். இந்த ரகர ஒற்று வரும்போது இப்போ அவர் என்று சொன்னாலே அது புளூரல் தான், பன்மை தான். பன்மை செய்திருக்கிறார் என்றாலும் பன்மை தான். சில நேரங்களில் வந்து மரியாதைக்குரிய பன்மை விகுதியாக அது மாறுமா, அந்த பன்மை விகுதி இருக்குமே ஒழிய, ஆசிரியர் என்று சொன்னால் ஆசிரியர் பன்மையில கூட சொல்லலாம், ஆசிரியர் வந்தனர் என்று எழுதினாலும் அது சரியாக தான் இருக்கும், இலக்கணப்படி கரெக்ட் அது. அப்ப மாதர் நினைப்பினும் என்று சொன்னால் அது புளூரல். கமா நெறியிலா மாக்கள் மாசுறு பொய் நட்பதனிலும். முதல்ல இப்படி போலாம், பொய் நட்பு. இந்த பொய் நட்புன்னு எழுதும்போது அந்த நடுவில் இன் வரணும், ஒரு தன்னகர ஒற்று வரும். அது வந்து புணர்ச்சி விதிப்படி இப்படிதான் எழுதணும், பொய் நட்புன்னு எழுதக்கூடாது, பொய் நட்பு. இது மாதிரி பல இடங்கள் செய் நன்றி, இது போல வந்து பொய் நட்பு என்று சொல்லுகிறான். பொய் நட்பு, பொய் நட்பதனிலும். என்ன பொய் நட்பு? மாசுரு. மாசுனா குற்றம், தூய்மையற்ற ஒரு நிலை, அது குற்றமுடைய பொய் நட்பதனிலும். யாருடைய நட்பு? நெறியிலா மாக்கள். மாக்கள்னா அதாவது தேவரே போலும் கயவர் என்று குறள் சொல்லுகிறது. அதாவது அவரை மாதிரி இருப்பான், மனுஷன் மாதிரி இருப்பான், ஆனா மனுஷன் இல்லை. இன்றைக்கு பார்க்கிறோம் சில செய்திகளை கேட்கும் பொழுது, பண்பாட்டை மீறிய ஒரு எப்படி வந்து சமூகத்தில் ஒரு ஒரு பாதுகாவலின்றி சில விஷயங்கள்லாம் நடக்கிறதோ அதை பார்க்கும்போது என்ன, இந்த இந்த கொடுமையை பார்க்கும்போது என்ன விலங்கா மனுஷனா ஒன்றும் தெரியல.
அது நெறியிலா மாக்கள் என்று சொல்லலாம். அது விலங்குக்கு கூட ஒரு நெறி இருக்கிறது. பொதுவாக விலங்குகள் வந்து தன்னுடைய இரைக்காக எதையாவது போய் சாப்பிடும், அது துரத்தும் போகும், எல்லாம் வரும். ஆனா அந்த விலங்கிலே அது நெறியில்லாமல் மாறிவிட்டால் சொல்ல, நெறியிலா மாக்கள் மாசுறு பொய் நட்பதனிலும் கமா பன்னாள். பன்னாள் அப்படின்னா நெடுநாள். பன்னாள் மயங்கினேன், இதிலெல்லாம் மயங்கி இருந்தேன். அதை இனி மதியேன். தேசுரு, தேசு உரு, தேசுன்னா ஒளி, ஒளி உரு. நீல நிறத்தினாள், சக்தியை குறிக்கிறான். அறிவாய் சிந்தையில் புலவிடு திறத்தாள். வீசுறும் காற்றில் நெருப்பினில் வெளியில் விளங்குவாள் தனை சரண் புகுந்தேன் என்பது பாடல். இன்னும் நம்ம ஒவ்வொரு வரிகளா நம்ம பார்த்து கொண்டு செல்லலாம் மேல. இப்போ என்ன சொல்ல வருகிறான் என்றால், நீசருக்கு இனிதாம் செல்வம் என்று சொல்கிறான். நீ அப்படி சொல்றான் ஏனென்றால், பொதுவாக செல்வம் என்று சொன்னால் அதை நம்ம குறை சொல்ல முடியாது. எல்லா செல்வமும் குறையுடையது அல்ல. அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். தேர் இஸ் நோ பிளாங்க் கார்பரேட் பிளாங்கெட், அதாவது சொல்லுவாங்களே, இது என்டையர் ஒரு ஒரு பிளாங்கெட் எல்லாத்தையும் மூடக்கூடிய ஒரு சொல்லாக எந்த சொல்லுமே கிடையாது. வள்ளுவன் பேசுகிறான், செய்க பொருளை என்று சொல்கிறான். ஆக பொருளிலார்க்கு இவ்வுலகம் கிடையாது, அருளிலார்க்கு அவ்வுலகம் கிடையாது என்று பொருளுடைய முக்கியத்துவத்தை வள்ளுவனை பேசியிருக்கிறார். அப்படி செல்வம் என்றால் அருட்செல்வம் நம்ம கேள்விப்படுறோம், பொருட்செல்வம், செவிச்செல்வம், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்று வள்ளுவனே பேசுகிறார். அப்ப செல்வம் என்பதே தவறா என்று சொன்னால் இல்ல. அதனால்தான் இங்க குவாலிஃபை பண்றான். A term that is being qualified with some parameters. அது பாரதி ரொம்ப ஜாகிரதையா பயன்படுத்துகிறான். எப்படிப்பட்ட தனம் இது, எப்படிப்பட்ட செல்வம்? நீசருக்கு இனிதாகும். இது நீசருக்குன்னா, அப்ப இந்த பணம் இருக்கிறது, இந்த பணம் என்ன செய்யும்? நல்லவங்க கையில இருந்தா நல்ல விஷயத்துக்கு போகும், கெட்டவங்க கையில இருந்தா கெட்ட விஷயத்துக்கு அந்த பணம் செலவாகும். அப்போ நண்பர் சொன்னார், சார் கெட்டவங்கிட்ட தான் சார் பணமே போய் சேர்றது, நல்லவங்கிட்ட இல்லையே. நம்ம வந்து ஒரு காலகட்டத்தை வச்சு சொல்லக்கூடாது. இந்த நாட்டில் வந்து குறிப்பா சொல்லணும்னா, நகரத்தார் நகரத்தார் நினைச்சுப்பாங்க, நகரத்தார்ல தான் கோவில் அத்தனை பேர் கட்டினார்கள். கோவிலை பராமரித்த பெருமை நகரத்தார்களுக்கு உண்டு. தமிழ் இலக்கியத்துக்கு பெருந்தொண்டு செய்திருக்கிறார்கள். அப்போ செல்வம், உவேசாக வந்து ஜீவக சிந்தாமணி புத்தகம் பதிப்பிக்கிறதுக்கு வந்து பொருள் கிடையாது, இப்ப மாதிரி எளிது கிடையாது. ஒரு குவிகம் பதிப்பகம் இல்லை அந்த காலத்துல. கேட்டா உடனே உடனே பதிப்பிச்சு தர சொல்லக்கூடிய குவிகம் பதிப்பு போன்றவெல்லாம் இல்லை. ஓவியசா எவ்வளவு கஷ்டப்பட்டார். சீவக சிந்தாமணி ஏன் சார், தேடுறது கஷ்டம், முதல்ல ஓலை சுவடி கிடைக்கிறது கஷ்டம். கிடைக்கிறதுன்னு யாரோ ஒருத்தன் சொல்லுவான், டேய் மிதலைப்பட்டியில கிடைக்குன்னு பண்ண, மிதலைப்பட்டி கடைசியில முதலைப்பட்டியா மாறிடுறது. அங்க இருக்கிறவங்களாம் எரிச்சுட்டு இருக்கான் அதை. ஓலைச்சுவடி கிடைச்சா கஷ்டம். கடைசியில வந்து ஒரு நாள் ஃபுல்லா மேல எல்லாம் ஏறி பார்த்து, தாத்தா அந்த வயசுல மேல ஏறி பார்க்கற, எடுத்து கொடுத்த அந்த ஓலைச்சுவடி இருக்குலாம் குப்பை. இப்படி 12 பதிப்புகள். இதெல்லாம் பார்த்து முடித்த தாத்தா கடைசியில இதை எல்லாம் கஷ்டப்பட்டு எழுதி அதுக்கு பொருள் உரை, பொழிப்புரை, பத உரை, நய உரை, தொடர்புடைய செய்யுட்கள், அதுபோல வந்து சொல்லடைவு, பொருளடைவு, இதெல்லாம் பண்ணி வச்ச பிறகு அதை பதிப்பிக்கணும் பார்த்தா அதுக்கு ஆள் கிடையாது. அப்படியே பதிப்பிச்சு முடிச்ச பிறகு கஷ்டப்பட்டு கடன் வாங்கி எங்கேயோ போய் அங்கேருந்து கும்பகோணத்துல இருந்து சென்னைக்கு வந்து யார்கிட்ட கேட்டு ஒரு முதலியார் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணார். அதெல்லாம் வாங்கி எல்லாம் வச்சுட்டு பண்ணா, யாராவது பத்திரிகையில் எழுதுறான், பழைய இலக்கியத்தெல்லாம் போட்டு காசு பண்றாரு ஊவேசா அப்படின்னு அந்த காலத்துல. அதனால இதுதான் நம்முடைய வரலாறு. அதனால வந்து பணத்தை கொடுத்தவனும் இருக்கிறார்கள், பணத்தாலே தன்னுடைய பெயரையும் பெரிய புலவர்கள் பெயரையும் கெடுத்தவர்களும் இருக்கிறார்கள் இந்த நாட்டில். ஆகவே நீசருக்கு இனிதாம் செல்வம் பணம் தனத்தினும், அதை அவர் குவாலிஃபையா பண்றான். இதுல வந்து வள்ளுவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அவன் சொல்றான், பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம். இது குறள் தான், நான் நினைக்கிறேன் குறளை விட ஒன்றும் கிடையாது. பொதுவா எல்லாம் சொல்லிட்டு போறாங்க, சார் குறள்ல எல்லாம் இருக்கு, சார் குறள்ல எல்லாம் இருக்குன்னு.
ஆனா நாளும் நான் பேசுகின்ற இதுவரை பேசிய கணக்கில்லாத கூட்டங்களிலே எந்த தலைப்பிலே நான் பேசினாலும் ஒரு குறளை சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. எனக்கு குறளை சொல்லாமல் பேசுவதே கிடையாது. ஏன்னா எல்லாம் இருக்கு சொல்றேன் பாருங்க. பண்பிலான் பெற்ற செல்லம், பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம். வள்ளுவருக்கு குறும்பு அதிகம். இவங்க யாருமே வந்து பாரதி வள்ளுவர்லாம் வந்து இந்த குறும்புக்கு கொஞ்சம் கூட அது உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அழகு. பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம், செல்வம் மட்டும் இல்ல பெருஞ்செல்வம், நன்பால் களம் தீமையால் திரிந்ததற்று. இது என்னன்னா ஒரு நல்ல அருமையான நன்பால், ஆவின் பால், பசும்பால், நல்ல பால். அது எப்படி கெட்டுதான்னா அந்த பாத்திரம் மோசமா இருந்தாலும் கெட்டு போச்சுன்னா என்ன கூத்து பாருங்க. இந்த பாலை நல்ல பால், நல்ல பசு, காராம் பசு அதுல இருந்து கறந்த அழகா நல்ல பால் அது. அந்த பாலை வந்து இவன் சேமித்து வைக்க வேண்டும் என்று அது ஒரு ஒரு பாத்திரத்துல விடுறான். ஒரு கலம், மண்கலமோ பொன்கலமோ வெண்கலமோ, அது நன்கலம் அல்ல. அப்படி அந்த கலத்துல விட்டா அதுல இருக்கிற மாசுனால மொத்தம் கேவலமாயிடுது. இதெல்லாம் பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம். அப்போ பெரும் செல்வன் வந்து பண்பில்லாத ஒருத்தங்கிட்ட, அதாவது எந்த விதமான அடிப்படை நல்ல குணமும் இல்லாமல் தீயவற்றையே நினைத்து கொண்டு கூடிய போய் சேர்ந்தா அவன் என்ன பண்ணுவான்? முதல் வேலையா வந்து வீட்டுல வந்து ஒரு மினிமம் 60 கோடி ரூபாய் உள்ள காரை வாங்கி நிறுத்துவான் வாசல்ல. அதுல ஏறி அதுல ஏறி போவான். இப்படி ஆடம்பரத்துக்கும் அதிகார வெளிப்பாடுகளுக்கும் உடையதாக அந்த பணத்தை செலவு செய்வார்கள். நல்ல விஷயத்துக்கு பண்ண மாட்டான் என்பதை சுட்டி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, இது வந்து பண்பில்லாதவங்க கிட்ட போனான. அப்ப நீச்சர்ல வந்து பண்பில்லாதவன் என்பது ஒரு ஒரு நீச்சர். நீச்சர்னா நீச்ச அது கூட வந்து வடமொழி சொல். நீச்சர் இழிவானவர்கள், நீச்ச, உச்ச, நீச்சன்னு சொல்றோமே, ஹிந்திலையும் வருது உச்ச நீச்சங்கிறது. இந்த இழிவானவர்ல வந்து ஒருத்தன் வந்து பண்பில்லாதவன். பண்பில்லாதவன் என்ன செய்வான் பணத்தை வைத்துக் கொண்டு என்று வள்ளுவன் சுட்டி காட்டுகிறான். என்ன செய்வான் என்பதுல அந்த பணம் இட் இஸ் ஈக்குவல் டு வாட்? பிரிஞ்சு போன பால். ரெண்டாவது ஒருத்தர் சொன்னார், அதுக்குள்ள ஒருத்தர் கேட்டார், ஞாபகம் வருது ஒரு குறள். சார் பால் தெரிஞ்சு போனா நம்ம வந்து திரட்டு பால் பண்ணலாமே. அவர் சமையலறையிலேருந்து நேர இலக்கியத்துக்கு வந்தவரா இருக்கும். நேர அங்கேருந்து சார் திரட்டு பால் பண்ணலாமே. திரிஞ்சு போறது வேற, நம்மளா திரியுது வேற. அந்த பால் கெட்டு போச்சுன்னா தீயற்றுன்னு வள்ளுவன். அதாவது கலன் தீமையுற்ற தற்று, அதாவது கலன் தீமை, அதுல என்ன விஷமோ என்னமோ அதை சாப்பிட்டா உயிரை போயிடும். அதுக்கப்புறம் திரட்டு பால் பண்ணி நான் 10 பேருக்கு கொடுத்து எல்லாரையுமே சாகடிப்பான். அதனால நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அது மொத்தமா கெட்டு போச்சுன்னு அர்த்தம். மாசுரு கலம் தீமையால் திரிந்ததற்று, அது மாறிடுது, தன்னுடைய குணம் மாறிவிட்டது. பால் உடலுக்கு சத்து சேர்க்கிறது, உயிருக்கு வளம் சேர்க்கிறது. குழந்தையிலேருந்து பெரியவர் வரை, முதியோர் வரை, நோயுற்றவர் வரை எல்லாருக்கும் வந்து பாலை நிச்சயமாக கொடுத்து அந்த உடலுக்கு ஒரு ஆதரவாக செய்யக்கூடிய அந்த பால் இருக்கிறதே, அது தன்னுடைய குணத்திலே திரிந்து விட்டது. அந்த பால் தன்னுடைய குணத்தினாலே தெரியவில்லை, அது இந்த பாத்திரத்தினுடைய மகத்துவம் காரணமாக தெரிந்து விட்டது, அதனுடைய தீமையினாலே என்பதை வள்ளுவன் தெளிவாக புரிய வைக்கிறான். சரி, இந்த நீச்சராக இருக்கிறார்களே, ஒண்ணுமே இல்லாத இருக்கிறானே, இவன் இப்படியே தான் இருப்பான சார், வேற யாரா இருக்காங்களா? இருக்கான், இன்னொரு செட் இருக்கான். அவன் வந்து பேதைகள், ஒன்றுமறியா, அதாவது தீமையை அறிந்தவன் ஒரு நீச்சன், ஒன்றுமே அறியாத பேதைகளும் நீச்சர்கள் தான். அவர்களுக்கு குறள் என்ன சொல்கிறதுன்னா, ஏதிலார் ஆர. இதுவும் ரொம்ப அருமையான குறள். இதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்பெல்லாம் சிலபஸ்ல கிடைக்காது. அதனால நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல பேசினாதான் இந்த குறள்லாம் வெளியில வரும். ஏதிலார் ஆர தமர் பசிப்பர், பேதை பெரும் செல்வம் உற்ற கடை. இங்கேயும் வள்ளுவர் என்ன சொன்னா, பேதை பெரும் செல்வம் உற்ற கடை. திடீர்னு ஒருத்தன் லாட்டரியில விழுந்துருது, இல்லைன்னா யாராவது இறந்து போகக்கூடிய யாரோ மாமனோ ஏதோ ஒரு பெரிய ஒரு ஒரு தர்மவனோ யாரோ ஒருத்தன் இவன் பேர்ல எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிடுறான். பேதை பெற்ற பெரும் செல்வம், பேதை பெரும் செல்வம் உற்ற கடை என்ன ஆகும் அப்படின்னா, ஏதிலார் ஆர தமர் பசிப்பர். அவ்வளவுதான் விஷயம். என்ன ஏதிலார்? சம்பந்தமே இல்லாதவன், இவனுக்கு எந்த விதமான உறவு சம்பந்தமே இருக்காது. எவனோ ஏதிலார் ஆற உட்காந்து ஆறு ஆறு சாப்பிடுவான். அவன் எல்லாம் 50 வேலைக்காரன் எங்கேயோ இருக்கிறவங்களோ உட்காந்து தின்னுட்டு இருப்பான். தமர் பசிப்பர், தமர் இவனுக்கு உரியவர், இவனுடைய பொண்ணு புள்ள யாரு வந்து ரொம்ப சொந்தக்காரனோ உறவோ, யாருக்கு இந்த சொத்துல உரிமை இருக்கிறதோ அவர் பசிப்பர், அவர் பசியோட இருப்பான். அவனுக்கு ஒண்ணுமே பேச வராது. மத்தவன் எல்லாம் எடுத்து உட்காந்துருப்பான், மத்தவன் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பான். We have seen this in some of the cases of very big, பேரை சொல்லக்கூடாது, இந்த நாட்டிலே மிக பெரும் செல்வத்தோடு வாழ்ந்தவர்கள் மறைந்த பிறகு அந்த செல்வம் யாருக்கெல்லாமோ போய் சேர்ந்திருக்கு. சம்பந்தம் இல்லாதவன்லாம் இதை பார்த்துனே இருக்கிறான். அது எப்படின்னா இட்ஸ் ஈக்குவல் டு
பெரிய காட்டுல வந்து வனவிலங்குகளே மிக ம, ஆக்ரோஷம் ஆற்றல் அதிகம் உள்ள சிங்கம் புலி போன்ற இந்த பெரிய விலங்குகள் அடித்து சென்ற விலங்குகளை பக்கத்துல இருக்கக்கூடிய ஓநாய்கள் நரிகள் இந்த நாய் கூட்டம்லாம் வந்து சாப்பிட்டு போயிடும். யாரோ அடிச்சு போட்ட அந்த அந்த உணவை அது கொஞ்சம் நகர்ந்த போது இதுகள்லாம் போய் திருடி தின்று விடும். ஹைனா என்ன சொல்லுவார்கள் இது போல இருக்கிறதெல்லாம். ஆகவே இதை போல வந்து செய்யக்கூடிய விஷயம் இதெல்லாம் நீச்சர்கள். ஆகவே ஏதிலார் ஆற தமர் பசிப்பர் பேதை பெரும் செல்வம் உற்ற கடை. ஆக இவர்கள் எல்லாம் நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ முதல் பாயிண்ட் என்ன? பணத்தை பத்தி பேசுகிறோம் பாரு. அதாவது மூன்று விஷயத்திலே நான் மயக்கமில்லேன், என்னுடைய மயக்கம் தீர்ந்து விட்டது என்று மூன்று செய்திகளை சொல்கிறான். அதுல முதல் செய்தி என்னன்னா பணத்தை பற்றி, அதாவது அஹ், நீசர்களுக்கு இனிதாக இருக்கக்கூடிய பணம். அவன் என்ன பணத்தை பார்த்தோன்னே இந்த நீசருக்கு வந்து சொன்னார் இவர் ஏகே செட்டியார் ஒரு இடத்துல இவர், பணத்தை பார்த்த உடனே சில பேர் சிரிப்பான். ஆஹாமா, அது என்ன அர்த்தம்னா இவன் தனக்கு தானே எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறவன். ஆஹா, 1000 லட்டு வந்துட்டு எல்லாம் சாப்பிடலாம் அந்த மாதிரி. நல்லவருக்கு என்னன்னா பணம் வந்த உடனே முகத்துல கவலை வருமா? ஐயோ, இவ்வளவு பணம் வந்துடுது, இதை சரியான எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா? ஒரு பெரிய ட்ரஸ்ட் நடத்துறான். ஐ சீன் சம் ஆஃப் த பீப்புள். நான் என்னுடைய வாழ்நாளிலே பார்த்துருக்கிறேன். பெரிய ட்ரஸ்ட் இருக்கும். பெரிய இடத்துல இருந்து ஒரு யாரோ ஸ்பான்சர் ஏதோ ஒன்று கொடுத்து வரும். உடனே அந்த கமிட்டியில் நானும் இருக்கேன். சார் இவ்வளோ பணம் வந்திருக்கு சார், எப்படி அது ஜாகிரதையா இருக்கணும் சார், பணம் வந்திருக்கே சரியா போய் சேரணும் சார், எல்லாருக்கிட்டையும் இந்த பள்ளிகளுக்கு கொடுக்கணும், இந்த பள்ளிகளுக்கு இந்த உபகாரம் பண்ணணும். இது மாதிரி வந்து பெரிய என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து இது மாதிரி இங்க வரக்கூடிய என்னுடைய ஆஹ், நண்பர் வாசு இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற வாசு அவர்கள் அவரோட கிராமத்தையே அடாப்ட் பண்ணியிருக்காரு. மதுரைக்கு பக்கத்தில் அவருடைய ஊர். அது இருக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு அங்க போய் செலவழிப்பார். அது பணம் வந்து சொன்னா அது இப்படி எல்லாம் பண்ணணும். அப்போ பொறுப்போடு இருப்பவர்கள்கிட்ட பணம் வரும்போது அவர்கள் மனசுல கவலை ஏறும், சுமை ஏறும். ஐயோ, இந்த இந்த பொறுப்பு வந்துடுது. அப்ப பதவியில இருக்கிறவர்கள் ஒருத்தனுக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்தா, ஆடரா இந்த பொறுப்பு வந்துடுதே நம்ம பண்ணணுமே. இன்னும் உண்மையில கேட்டா இந்த அரசியலை பத்தி பேசும்போது கூட ஒரு ஒரு பதவி என்று சொன்னால் அவனுக்கு அது போய் நிக்கிறவன் இவ்வளவு ஜாலியா போய் நிக்கிறான், கஷ்டமா ஐயோ, கோடிக்கணக்கான மக்களை காப்பாற்றக்கூடிய பொறுப்பல்லவோ நமது என்ற அவன் பதவியை நினைச்சா அவன் எப்படி இருப்பான்? அதனால தான் காலத்து அரசர்கள் சுமை என்று சொன்னால் அரசனுடைய அந்த மகுடம் இருக்கிறதே அது சுமை, அவன் தலையில வந்து வச்சிருக்கக்கூடிய சுமை, அத்தனை பேரையும் பாதுகாக்க வேண்டும் என்று. இது இல்லாதவன் தான் நீச்சன். அப்ப அந்த நீச்சனுக்கு இனிதாகும் தனம் என்று நான் புரிந்து கொண்டேன் என்று பாரதி நினைக்கிறான். அதாவது பணத்தை பற்றி ஒரு பார்வை எனக்கு யார் கொடுத்தார்கள்? சக்தியினுடைய அருள் கொடுத்தது. அப்படி பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையை எனக்கு அது கொடுத்தது. ரெண்டாவது வந்து மாதர் நினைப்பினும். அடுத்தது இது வந்து இதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா மாதர் நினைப்பினும் என்று சொன்னால் இங்க வள்ளுவன் குரல் இருக்கிறது, பெண் வழி சேரல் என்று வல்லினம் பெண் வழி சேரல் என்பதை பற்றி எழுதுகிறான். அதாவது என்ன என்றால் ஒரு மனத்திலே இது ஒரு குறிப்பாக தான் சொல்லுகிறான் என்று நான் நினைக்கிறேன். அதாவது பாலியல் இன்பத்திலே மனம் நாட்டம் கொண்டால் உடல் இன்பத்திலே மனம் நாட்டம் கொள்ளும் போது அவனுக்கு வேற செயலிலே ஈடுபட முடியாது. இன்ஃபேக்ட் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் விமன் இன் பாலிடிக்ஸ் என்று ஒரு பெரிய ஒரு ஒரு புக்கு ஒன்று இருக்கு. அது என்ன ரொம்ப காலத்துக்கு முன்னாடி படித்தேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் கிளியோபாட்ரா. கிளியோபாட்ரா காலத்திலேருந்து இது அங்கதான் அந்த நேம் வந்து இந்த கிச்சன் கேபினெட் என்ற பெயரெல்லாம் வருகிறது. உலக வரலாற்றிலே எங்கெல்லாம் பெண்கள் தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுடைய இதனால அவருடைய எண்ணப்போக்கை அவர்கள் எப்படி ஆட்சியிலே செலுத்தினார்கள் என்பது இதெல்லாம் அந்த காலத்துல வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் ராஜா ராணி கதையில தமிழ் திரைப்படத்திலே வந்திருக்கு. எத்தனையோ மனோகரா போன்ற படங்களிலிருந்து ஒரு முதல் மனைவி போயிடுவா, ரெண்டாவது மனைவி வருவா, அவ ஆட்சியாளரை துன்புறுத்தி அரசனை கைப்பாவை, அது பேர் இது கைப்பாவையாக வைத்திருந்தாள். இதெல்லாம் அந்த ஓமையெல்லாம் நல்லா யோசிச்சு பார்க்கணும். கைப்பாவை ஒரு பொம்மை ஒண்ணு இருக்கு. அது பெரிய பொம்மை இல்ல, டெட்டி பேர் மாதிரி கிடையாது, சின்னதா இருக்கு. அதை கையில வச்சுட்டு இருக்கலாம். அது என்ன வேணா பண்ணலாம் இல்ல, கைப்பா இப்படி தூக்கி போடலாம், எடுத்துக்கலாம், போலாம் வரலாம். இந்த மாதிரி அரசனை கைப்பாவையாக வைத்திருந்தாள் அப்படின்னா இருக்கும். அது மாதிரி வந்து இந்த பெண்கள் அதை பற்றி அவன் சொல்றான் மாதர் நினைப்பினும். இன்னொன்னு வந்து இது இப்போ வந்து குறளை பத்தி பேசும்போது குறள் ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒரு குறிப்பிட்ட செய்தியை வலியுறுத்தி பேசுகிறது. அதான் அதிகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த அதுக்கு அர்த்தமே என்னன்னா அந்த 10 குறள்
வேற எதை பத்தியும் பேச அந்த விஷயத்தை தான் பேசும். அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். அன்னைக்கு அவன் தான் மாப்பிள்ள இந்த கல்யாணத்துல. அவன் மறுநாள் வந்தானே வெளியில உட்காந்துருப்பான், எல்லாம் போவான், ரிசப்ஷன் இருப்பான். அன்னைக்கு அவன் தான் மாப்பிள்ள, அவன் தான் உட்காந்து வைக்கணும் மேடையில, அவனை தான் வந்து அட்சதை போடணும், அவன் தான் மணப்பெண்ணுக்கு தாலி கட்டணும், அவனுக்கு தான் முதல் இம்பார்ட்டன்ஸ். அது மாதிரி வள்ளுவன் என்ன செய்தான்? ஒரு விஷயத்தை சொல்லும் போது அந்த விஷயத்தையே முக்கியமாக கருதி சொன்னான். அதுதான் பொது கருத்து. அதாவது பொது கருத்தும் சிறப்பு கருத்து என்று வருகிறது. அப்படி வரும்போது அவன் எழுதுறான். அதுக்கு வந்து பரிமேலழகர் ரொம்ப அருமையா அதை பத்தி பேசுவது. அந்த பரிமேலழகர் தான் பார்க்கணும். வடிவேலு செட்டியார் போன்றவர்கள் ஏன் பரிமேலழகரை போற்றினார்கள் என்று சொன்னால், மணக்குடவர் ஈக்குவலி குட். பட் பரிமேலழகர் எழுதுகிறார், காமம் கருதி மனைவியை அஞ்சி ஏவல் செய்து நிற்கும் ஒரு ஒழுக்கத்தை தான் பெண்வழி சேரல் என்று அந்த அந்த தொடர் காட்டுகிறது. அப்போ அவன் என்ன பேசுகிறான் இங்கே? இது பெண்வழி சேரல் என்ற தலைப்பு இருந்தாலும் வள்ளுவன் என்ன சொல்ல வருகிறார்? ஒரு முக்கியமான கட்டமைப்பு இல்லறம் என்பது. இல்லறம் என்பதிலே ஆண் பெண் இருவருமாக இணைந்து நடத்தக்கூடிய ஒரு இல்லறம். அந்த இல்லறம் என்பது நல்லறமாக இருந்தால், இன்றைய தினம் இங்க யோசிச்சு பார்த்தா சமுதாயத்தினுடைய பலவிதமான தீய செயல்கள் எல்லாம் தடுக்கப்பட்டிருக்கும். அந்த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ் அதை நாம சரி பண்ணல. There's a difference between the animal and the human being. The formulation of the civilization was rooted in the idea of marriage. Marriage is not simply marrying somebody and living together. It has got its own commitment. அதனால்தான் முதல்ல எடுத்த உடனே அறவியல் பாடுகின்ற அறத்திலே அறம்பொருள் இன்பத்துல வந்து அறத்துல தான் இல்லறத்தை வச்சான் வள்ளுவன். 11 அறங்கள், நான் பலமுறை பேசியிருக்கிறேன் இதை பற்றி. 11 அறங்கள். ஒரு இல்லறத்தான் செய்ய வேண்டிய கடமை என்னன்னா 11 பேருக்கு அவன் வந்து ரெஸ்பான்சிபிள். அது தெரிஞ்சா ஒருத்தன் அவ்வளவு ஜாலியா போயிட்டு ஆஹா கல்யாணம் அப்படி போய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அவன் தெரியணும். எனவே அப்படிப்பட்ட இல்லறத்திலே காம வேட்கைக்காக மனைவியை அஞ்சி தீயமை செய்யக்கூடாது என்பது அப்படி தீயவை செய்யக்கூடாது. அதுதான் மாதர் நினைப்பினும். அப்ப மாதர் நினைப்பினும் என்று சொல்லும்போது அது குவாலிஃபைடு. எப்படி பணம் என்று சொன்னால், ஏன்னா ரொம்ப இது தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து பாரதி என்னெல்லாம் பேசுகிறான் என்பதை கொஞ்சம் வெளிச்ச போட்டு காட்டும் போது இந்த விளக்கங்கள் எல்லாம் தேவைப்படுகின்றன. அவன் செல்வம் என்று சொல்லும்போது எல்லா செல்வத்தையும் குறை சொல்லவில்லை. நீசர்க்கு இனிதாம் தனம் என்று பேசுகிறான். ஆனா இங்க வந்து அந்த அந்த கண்ணியில வந்து விருத்தத்துல இடமில்ல, மாதர் நினைப்பினும் என்று சுருக்கமா சொல்லிடுறான். அப்ப அந்த நீசர் நினைப்பினும் நீசருக்கு இனிதாகும் தனம் நீசருக்கு இனிதானும் மாதர் நினைப்பினும் என்று நம்ம கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். இதுதான் வந்து கொண்டு கூட்டி பொருள் சொல்லல் என்பது. எல்லாத்தையும் வந்து ஓப்பனாவும் தெளிவாகவும் நிறைய வந்து விளக்கமா எழுதுறது இது உரைநடை அல்ல, சுருக்கமா இருக்க வேண்டிய பொருள். அப்போ இந்த இந்த பாட்டுல வந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த பாடல்ல நீசருக்கு இனிதாம் தனத்தினும் மாதர் நினைப்பினும், ஏன்னா அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நட்பு பொய் நட்புக்கு வந்து பெரிய அட்ஜெக்டிவ் ஃபார்ம் கொடுக்குறான், விளக்கம் கொடுக்குறான். இங்க வந்து இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நீசரை உதாரணமாக காட்டுகிறான் என்பதை நீங்கள் அப்ப எப்படி நம்ம படிக்கணும் அதை? நீசருக்கு இனிதாம் தனத்தினும் நீசருக்கு இனிதாம் மாதர் நினைப்பினும் என்று போட்டுனா உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். இல்லைன்னா மாதர் நினைப்பு பெண்களை பற்றிய எண்ணம் என்று சொல்லக்கூடியது அது தவறாக முடியும். ஏன்னா சக்தியே பெண் தானே. ஆக பாரதி வந்து பெண்களை குறை கூறுவதாக இந்த இடத்தை யாரும் தவறாக புரிந்து கொள்ள. அதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வளர்க்கிறேன் இதுல. பாரதி எந்த நேரத்திலும் அவன் பெண்களை தவறாக பேசினது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு பெண்ணுக்கே உரித்தாக நின்றவன். ஆனாலும் தவறு செய்யக்கூடிய விஷயங்கள்ல அவன் நின்னது கிடையாது. தவறு தீமை பக்கம் போனதே கிடையாது. என்றாலும் பெண்களை எந்த நேரம் உயர்வாக கருது. வள்ளுவனும் அது மாதிரிதான். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பனும் திண்மை உண்டாக பெறின். ஒன்னு நம்ம கூட்டுல என்ன சார் கற்புன்னு ஒண்ணு வச்சுட்டோம் சார் அந்த இடத்துல. கற்பு ஒழுக்கம் என்பது தேவை இல்லையா வாழ்க்கையில? அந்த ஒழுக்கத்தை தான் மட்டுமல்ல இந்த உலகமே கடைபிடிக்கக்கூடிய உதவுபவர் பெண்கள் என்று சொன்னார். தாய்மையோட ஒண்ணு உண்டா? ஒரு 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 தாய்மைக்கு இல்லாத பொறுப்பு இந்த உலகத்துல உண்டா? பெண்கள் கேட்கலாமா எங்களுக்கே அவ்வளவு அதிகாரம் என்று சொன்னால், பெண்கள் தான் இந்த இந்த நாட்டினுடைய கண்கள், உலகத்தினுடைய கண்கள். பண்பாடு,
கலாச்சாரம் எல்லாவற்றையும் கட்டி காப்பாற்றக்கூடிய விஷயம் இருக்கிறது பெண்கள். ஏன்னா சுமப்பவள் பெண். சார், இந்த சுமை என்பது ஒரு 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 குழந்தையை சுமக்கிறது மட்டுமல்ல, பிறப்பையே சுமக்கிறாள். இந்த சங்கிலி தொடராக விளங்கக்கூடிய உயிர் சங்கிலிக்கு அருகாமல் அது அருந்து போகாமல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு உறவு இருக்கிறதே, அது தாய்மை. ஆகவே பெண்ணை பற்றி பேசும்போதெல்லாம் மனத்திலே மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு பக்தியோடு பேசுபவன். அதனால்தான் சக்தி உபாசகன். நித்தியில பெண்களை போல் நான் பலமுறை சொல்றேன். என்னுடைய பாட்டு 40 வருஷம் முன்னாடி நான் எழுதின கவிதை. முண்டாசு தலைப்பாகை முறுக்கிய மீசையுடன் இருக்கா இல்லையா? என்றாலும் பெண்களை போய் நெற்றியிலே குங்குமத்தை கொண்டானே என நீங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டாம். பாரதி பத்தி என்ன? முண்டாசு தலைப்பாகை முறுக்கிய வால்மீசை என்றாலும் பெண்களைப் போல் நெற்றியிலே குங்குமத்தை கொண்டானே என நீங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டாம். உண்மையிலே பாரதிக்கு பெண்மை குணம் உண்டு. சொல்லை கருவாய் சுமந்த காரணத்தால் நெல்லை கவிஞனுக்கு நெஞ்சமெல்லாம் பெண்மை என்றோ என்று என்னுடைய அந்த கவிதையில நான் சொன்னேன். அப்படி சுமத்தல். அது சொல்ல முடியுமா? பாரதியை எங்கேயாவது தவறா சொல்லுவானா? ஆகவே அந்த மாதிரி ஒரு விளக்கத்தை நாம் மறந்து கூட ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? நீசருக்கினிதாம் மாதர் நினைப்பினும் அப்படி வரும்போது சொல்றான், குறள் பேசுகிறது. என்ன சொல்றான்? பேணாது பெண் விழைவான் ஆக்கம். இப்ப நாம இந்த செல்வத்தை பத்தி பேசணும். பண்பிலான் பெற்ற செல்வம், இன்னொன்னு பேதையான் பெற்ற செல்வம். இப்ப ரெண்டாவது என்ன சொல்ற? அப்ப வள்ளுவனும் அதே தான் பேசுகிறான் இல்லையா? இங்க தனம், அந்த செல்வம் பேதை கிட்ட போனா எப்படி கெடுறது, பண்பில்லாதவங்க கிட்ட போனா எப்படி கெடுகிறது, பெண்ணாட்டம் உள்ளவன், அதாவது பெண் வழி சேர்ந்தவனுக்கு உள்ளது. பேணாது பெண் விழைவான் ஆக்கம் பெரியதோர் நாணாக நாணுத்தகும். வள்ளுவன் வாக்கு. அப்ப பேணாது பெண் விழைவான் என்ன பொருள்? பெண் பேணப்படுபவள், பேண வேண்டியவள். அந்த பெண்ணை பேணாமல் பெண் விழைவான். அதாவது வள்ளுவரை நினைச்சு பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். வள்ளுவருக்கு 7 சீர் தான் கையில இருக்கு. அந்த 7 சீர்ல என்ன வேணா பண்ணலாம். 7 குதிரை தான் போட்டிருக்கு. அது எப்படி ஓடும் வண்டி? சூரியனுடைய வண்டியில தேர்ல 7 குதிரைகள், வானவில்லின் 7 வர்ணங்கள். அதுபோல 7 என்பது எழி என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட அற்புதமான சீர்கள். அதுல சொன்னா பேணாது பெண் விழைவான். போறோம், அவ்வளவுதான், சொல்லியாச்சு. இவன் பெண் விழைபவன் மட்டுமல்ல, பேணாது பெண். அங்கேயே ஒரு கமா போட்டுக்கணும். வாதியார் சொல்லி கொடுப்பாரு. அங்கங்க மறுபடி இந்த இது இதையும் அதையும் அங்கங்க சேர்த்து பாடுறா. இருக்கிற 7 தான். ஜஸ்ட் இந்த கியூப் மாதிரி சுத்தி பாரு. பேணாது பெண் விழைவான் எப்படி படிக்கணும்? பெண் பேணாது பெண் விழைவான். பேணாது பெண் விழைவான். எதை பேணாது? எதை பரிமேலழகர் சொல்லுவார். அவர் சொல்லுவார், இது மாதிரி எடுத்து பாருங்கள். பெண்களை பேணாமல் பெண் விழைவான் என்று சொன்னால் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய செய்கைகளை பெண்களுக்கு செய்பவன். அப்படிப்பட்டவன் பெற்ற ஆக்கம். ஆக்கம்னா செல்வம், ஆக்கம்னா வளம், செல்வம். அது எப்படிடா அப்படின்னு கேட்டா அது நாணத்தகும். உலகமே சிரிக்கும் அதை பார்த்து. எல்லாரும் நாணக்கூடிய நிலையில இருக்கக்கூடியது அந்த மாதர் நினைப்பினும் என்ற பொருளிலே அவன் பேசுகிறான். ஆகவே இந்த செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த நீசருக்கு இனிதாகும் தனம், நீசருக்கு இனிதாகும் மாதர் நினைப்பு, இந்த 2 முதல்ல சொன்னான். அதுக்கப்புறம் மூன்றாவது என்ன சொல்கிறான் என்று பார்க்கலாம். மூன்றாவது கொஞ்சம் நீளமாக இருக்கக்கூடிய நான் சொன்னேன். அது பொய் நட்பை பத்தி பேசுகிறான். இந்த பொய் நட்பை பத்தி பேசும்போது வாழ்க்கையில இதெல்லாம் நமக்கு இது எங்கேயோ இருக்கிறது இல்ல. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அதை பேசுகிறான் ஆரம்பத்துல இருந்து. ஒண்ணு பணம் இல்லாத வாழ்க்கை உண்டோ, பணத்தை பத்தி சொன்னான். ரெண்டாவது பெண் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஆகவே அதுவும் சேர்க்குது. மூன்றாவது வாழ்க்கையில நண்பர்கள் என்று ஒன்று. இந்த நண்பர் கூட்டத்தில் இனம் இனத்தோடு சேரும் என்று ஒன்று உண்டு. இனம் இனத்தோடு சேரும், அது இயற்கை. பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃபிளாக் டுகெதர் என்று ஆங்கிலத்து பல மொழியா உண்டு. அப்படி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது என்ன சொல்றான்? நெறியிலா மாக்கள் மாசுறு பொய் நட்பதனிலும். நான் சொன்னேன் பொய் நட்பு. இந்த நட்பே பொய்யாக இருக்கிறது. அது எப்படிப்பட்ட பொய் நட்பு? தீமையை விளைவிக்கக்கூடிய, யாரு மூலமாக? நெறியிலா மாக்கள். அப்ப என்ன பொருள்? விலங்கை போன்று எந்த விதமான ஒழுக்கமும் இல்லாத மக்களுடைய தீமையை ஒன்றையே குறிக்கக்கூடிய பொய்யான நட்பு. இந்த மயக்கத்திலிருந்தும் என்னை விடுபடச் செய்தவள் சக்தி. இதனால் நான் பன்னாள் மயங்கினேன்.
இந்த மூணுத்துலயும் நான் பல நாட்கள் மயங்கி நின்றிருந்தேன் என்கிறான் பாரதி. பாரதி தான் மயங்கி நின்னானா என்று சொன்னால் எப்போதும் சொல்வது போல பெரியவர்களுக்கு இதையெல்லாம் சொல்லி தன்னை சொல்லி சொல்லுவது. நாயேனையும் ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் என்று அபிராமி அந்தாதியிலே பட்டர் பாடும்பொழுது அவர் தன்னை நாயேன் என்று சொல்லிக் கொள்வது தன்னை குறிப்பிட்டுக் கொள்ளுகிறார். அப்படி அவர் அப்படி இல்லை. ஆனாலும் அதுபோல் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் வந்து அணைக்கக்கூடிய அன்னையாகி அபிராமி என்று பேசுகிறார். ஆகவே தன்னை என்று சொல்ல இந்த பொய் நட்புல நான் மயங்கி நின்றேன் என்று பாரதி பேசுகிறார். அப்ப என்ன சொல்றான் அதுல என்று பார்த்தால், பொய் நட்பு எகைன் வள்ளுவனுக்கு தான் போகணும். நட்பு என்பதை பற்றி வள்ளுவன் என்ன சொல்கிறான் என்று பார்க்க வேண்டும். இப்போ நட்பு என்பது எல்லாருக்கும் என்ன உறவு, அதாவது சில பேர் பிறந்த போதே தாயையும் தந்தையும் இழந்து விடுவார்கள். எங்க படிப்புக்கு போய் எங்க ஆசிரியர்கிட்ட போய் படிக்கக்கூடிய ஆசிரியர் என்ற உறவும் இல்லாத இருக்கும். இத மாமன் மச்சான் என்ற உறவும் இல்லாமல் இருக்கும். பெற்ற தாய் தந்தையும் இல்லாமல் இருக்கும். எப்படி ஆதரவற்று உறவே இல்லாதவர்கள் கூட வாழ்க்கையிலே நட்பை ஏற்படுத்திக் கொள்வார்கள். நட்பு இல்லாம எது இல்லாம இருக்கலாம், வாழ்க்கையில நட்பு இல்லாம இருக்க முடியாது. ஏதோ ஒரு நிலையிலே ஒரு நட்பு வந்து சேருகிறது. இப்படி ஆதரவு இல்லாத சில பேரை சேர்ந்து பார், ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பு என்று வருவார்கள். ஆகவே இந்த நட்பை பற்றி பாரதி எழுதுகிறான். எப்படி நம்ம நட்புல ரொம்ப கவனமா இருக்கணும். பொய் நட்பு எது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் எப்படிப்பட்ட பொய் நட்பு? மாசுறு பொய் நட்பு. அது யாரினாலே ஏற்படுகிறது? நெறியிலா மாக்கள் மாசுறு பொய் நட்பிலும். அத வள்ளுவன் என்ன பேசுகிறான்? வள்ளுவன் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் உங்களிடம், நட்பு என்பதை பற்றி கிட்டத்தட்ட 5 அதிகாரம் எழுதுறான். அதை பத்தி அது அது விளக்குவதற்கு நேரமில்லை என்றாலும், இது தவிர ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வேறு 5 வெவ்வேறு அதிகாரங்கள்ல நட்பை பற்றி குறிப்பு வருகிறது. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய குறள் ஏனென்றால் இந்த 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 மாதிரி குறள் வந்து அதிகம் நீங்கள் கேட்டிருக்க முடியாது. இது ஒரு வாய்ப்பு. நம்ம பாரதியை படிக்கும்போது, ஏன் என்று சொன்னால் பாரதி மனத்திலே ஆழ்ந்து அமிழ்ந்து நின்றிருந்த ஒரு மாபெரும் இலக்கிய படைப்பாளி வள்ளுவர் தான். மறுபடி மறுபடி வந்து பேராசிரியர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாரு. அப்படி நீங்க அது கவனிக்கணும்னு. ஆகையினால அவர் எழுதுற சிற்றினம் சேராமை என்று ஒண்ணு எழுதுறான். நட்பு, தீ நட்பு, கூடா நட்பு, கிழமை, என்ன இதெல்லாம் என்ன எழுதினதான். சிற்றினம் சேராமை என்று ஒரு அதுல எழுதுறான். சிற்றினம் அஞ்சும் பெருமை, சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்து விடும். அதுல என்ன பொருள் அப்படின்னா, இந்த சிற்றினம் ஏதாவது 2 கட்ட ஆட்கள் இருக்கானே சிற்றினம், அவன்கிட்ட கூட இருக்கிறத வந்து சில பேர் பெருமையா பேசுவான். சில பேர் அவன் பக்கம் போறதுக்கு அஞ்சுவான். நம்ம தெருல வந்து ஒரு தெரு முனையில வந்து ஒரு கூட்டம் நிக்கிறது. ஒரு கும்பல், ரவுடி கும்பல். எங்க தெரு முனையில எப்பவுமே ஒரு டீ கடை இருக்கும். அங்க ஒரு 4 பேர் நின்று இருப்பான். இந்த கூட்டத்துல போய் நிக்கிறத ஒருத்தன் பெருமையா நினைச்சுப்பான். இன்னும் சில பேர் ஐயோ இவங்கிட்ட போனா நமக்கும் பேர் கட்டு போடுன்னு ஒதுங்கி நடப்பான். இத வள்ளுவன் ரொம்ப அழகா சொல்லுவான். எப்படி சொல்றா பாருங்க. சிற்றினம் அஞ்சும் பெருமை. அதாவது பெரியவர்கள், பெருமைனா பெரியவர்கள். பெரியவர்கள் தன்னை சிற்றினமாக இருக்கக்கூடிய இந்த இழிந்த மனிதர்களோடு சேர்த்து பார்ப்பதையே அஞ்சுவார்கள். நீங்க அவன் போட்டோ பிடிச்சுக்கிறான். எங்க போனாலும் வந்து செல்போன் எடுத்துக்கிறான். போயிட்டு எல்லாம் அவனோட சேர்ந்தே எடுத்துக்கிறான். இவன் யாரு சிற்றினம்னு தெரியும் போது இவனும் போச்சு, அவனுக்கும் போச்சு. அதனால இத பாக்குறோம். சிற்றினம் அஞ்சும் பெரும். ஐயோ இவங்கிட்ட நம்ம போனா நம்ம வந்து பேர் கட்டிடுமே என்று பெரியவர்கள் அஞ்சுவார்கள். சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்து விடும். வள்ளுவனுக்குடைய குறும்பு பாருங்க. பெரியவருக்கு வந்து ஒரே சொல் போட்டான், அஞ்சும் பெருமை, அவ்வளவுதான். அவன் அது ஏன்னா பெரியவர்களை பத்தி அவர் சொல்லனாலும் பரவாயில்ல, புரிஞ்ச அதே அவன் அச்சப்பட்டு நகர்ந்துருவான். இந்த யூஸ்லெஸ் ஃபெலோஸ் என்ன நினைப்பான், அந்த அந்த மோசமா இருக்கான் பாருங்க, அவனோட போய் இவன் சேரணும். அந்த பசங்க எல்லாம் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தான்னா இவன் என்ன பண்ணுவான், அவன் செட்டில் சேர்த்துக்கணும்னு இவனும் ஒரு சிகரெட்டை பிடிச்சின்னு உள்ள போய் நிற்பான். அவனை மாதிரியே ஒரு டீ ஆர்டர் பண்ணுவான். அவன் மாதிரியே ஒரு டி ஷர்ட் போட்டு ஒரு ஜீனோ ஏதோ ஒன்று போட்டு அங்க போய் ஓரமா நிற்பான், அந்த கும்பல்ல சேர்த்துக்கணும்ட்டு. அதை வள்ளுவர் எப்படி குறிப்பா சொல்ற பாருங்க. சிற்றினம் அஞ்சும் பெருமை, சிறுமைதான் குற்றமா சூழ்ந்து விடும். அது போன உடனே அவன் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுப்பான். அவனை மாதிரியே ஒரு பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டுப்பான். இல்லைன்னா அவன் கலர்ல வேஷ்டியை போட்டுப்பான்.
அவனை மாதிரி ஏதோ ஒரு சிகை அலங்காரம், ஏதோ ஒண்ணு கையில வச்சுப்பான், கொடி, ஏதோ ஒண்ணு சம்திங். டேய் நான் ஒரு சுற்றம்டான்னு போய் கௌரவமா சேருவானா இப்படி மோசமான ஆட்களோட. இப்ப படிச்சு பாருங்க. பேராசிரியர் நாகநந்தி சொல்லுவார்கள், எனக்கு இன்னும் ஞாபகம் வருது. இதெல்லாம் சொல்லிட்டு படிச்சா நமக்கே தனியா படிச்சா கூட அந்த குரலை படிக்கும்போது சிரிப்பு வரும். அவரே சிரிச்சு பாரு. அப்படி மீசையை தடவி சிரிச்சு பாரு. இன்னொரு வாட்டி படிச்சு பாரு. சிற்றினம் அஞ்சும் பெருமை, சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்து விடும் அப்படின்னு சொல்லும் போது நமக்கே வந்து ஒரு மனசுல ஒரு புன்னகை வரும். அப்படி வள்ளுவன் எழுதுகிறான் சிற்றினம் சேராமையில. அதுல இன்னொரு குறள் ஒண்ணு சொல்லுவான். அதுல அதுவும் பார்க்கக்கூடிய குறள். மனம் தூய்மை, செய்வினை தூய்மை, இரண்டும் இனன் தூய்மை தூவா வரும். ரெண்டு விதமான தூய்மை தேவை. ஒண்ணு மனம் தூய்மை, இன்னொன்னு செய்வினை தூய்மை. இது வந்து பெரிய தத்துவத்திலே உண்டு. நான் வந்து அத்வைதத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கும் போது உங்களிடையே சொல்லியிருக்கிறேன். பாவாத்வைதம், கிரியாத்வைதம் என்று அதை பிரித்து பேசுவார்கள். சங்கர பகவத் பாதால் சொன்ன விஷயத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் அத்வைதம். அத்வைதத்துடைய ஸ்தாபகர் அவர்தான். அத்வைத பிரபுக்கள் என்று சொல்லலாம். அப்படி அத்வைதத்தை பேணி வளர்த்து இன்றைய தினம் அந்த தத்துவத்தை பெரிதாக கொண்டு வரக்கூடிய சங்கர பகவத் பாதாவுடைய அத்தனை குருமார்களுக்கும் நம்ம நீங்க வணக்கம் தெரிவிங்க, நமஸ்காரம் பண்ணணும் அவளை. அதுல கேட்டா ஒருத்தன், என்ன அத்வைதம்னா இப்படி இருக்கு சார், அப்படி இருக்க முடியுமா? அத்வைதம் இருக்குன்னு சொல்லும் போது இந்த ரெண்டா வந்துடுறது. எனக்கு அத்வைதம் தெரியும் போது வந்துடுறது. எல்லாம் சரி, எல்லாம் எல்லாரும் பேசி முடிச்சாச்சு. நீ செய்கைன்னு வரும்போது அங்க அத்வைதம் இருக்காது, துவைதம் தான் இருக்கும். ஆனா பாவத்துல துவைதம் இருக்கணும். நான் இன்னொருத்தருக்கு செய்யறேன், இதுதான் செயல் இருக்கும். நீ தான் எடுத்து கையில கொடுத்து உன் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் இல்லாதவனுக்கு, நீ பசித்தவனுக்கு உணவு கொடுக்கணும். நீ தான் கொடுக்கறது. ஆனா மனசு என்ன இருக்கணும்? அவனும் நானும் ஒண்ணு. நான் எனக்கு கொடுப்பது போலயே அவனுக்கு கொடுக்கிறேன். இல்ல தனி பெருமை கிடையாது. இதனுடைய கடமை என்ற உணர்வு வருகிறதே. சமுதாயத்துக்கு வந்து அத்வைதம் மாதிரி ஒரு சிறந்த ஒரு விஷயமே கிடையாது. ஆனாலும் கூட அதை சரியா பக்குவத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நல்லவற்றை புரிந்து கொள்ளும் கிளாசிக்கல், எனி லிட்ரேச்சர் ஆர் மியூசிக், கிளாசிக்கல்ல வரும்போது அதை புரிந்து கொள்வது கடினமாக போய்விடுகிறது. அதை தூற்றுவதும் அதை வந்து இழிமைப்படுத்துவதும் எளிதாக போய்விடுகிறது. ஆகவே மறுபடி நாம் நினைத்து பார்க்க வேண்டும். வள்ளுவன் பேசுகிறான், மனம் தூய்மை, செய்கையினை தூய்மை. இந்த ரெண்டுத்துக்கும் என்னடா காரணம்னா, இனம் தூய்மை தூவா, இனம் தூய்மை தூவா வரும். தூவான்னு ஒரு சொல் போட்டான், தூவா அண்ணா பற்றுக்கோடு என்று பொருள் இருக்கு. தன்னாலே வந்து அப்படி பற்றிக்குமா. நீ வந்து அங்க போய் சேர்ந்துட்டேன்னா விலகி வர முடியாது. இல்ல சார், நானும் அங்கதான் சார் நின்னேன் சும்மா, ஆனா நான் நல்லவன் அங்க நிக்கிறேன். நான் சொல்றான் இல்லையா, கர்ணன் நல்லவன் சார், துரியோதன சைட்ல போயிட்டான்னா நிச்சயமா கிடையாது. நிச்சயமா கிடையாது. கர்ணன் நல்லவன் கிடையாதுதான். அதனால தான் போய் நின்னான். இந்த காரணம் என்ன வேணா இருக்கலாம். நான் எதுக்காக போனேன், என்ன வந்து யாரோ சொன்னா, அவர் சாத்திரம், மனக்கோபம் எல்லாம் இருக்கு. ஆனா அவன் என்ன செய்தான்? அந்த இடத்துல போனனால, அந்த எண்ணம் வந்ததுனாலே அவன் பாஞ்சாலியை துகில் இருப்பதற்கு காரணமாக நின்றான் கர்ணன். அவன்தான் சொன்னான், மார்பிலே துணியும் தாங்கும் வழக்கம் கீழடியார்க்கில்லை, ஐவர் சீரையும் கலைவாய் தையல் சேலையும் கலைவானா. படிக்க முடியாது எனக்கு பாஞ்சாலி சபதத்தில். எப்ப படிச்சாலும் அந்த இடம் படிக்கும்போது எனக்கு அப்படியே வந்து படிக்க முடியாது மேல. பாரதி அப்படி எழுதியிருக்கிறான் அதுல. அது சொன்னவன் யார்? கர்ணன் சொன்னான். என்ன காரணம்? சேராத இடம் சேர்ந்து அவனை வந்து ஒரு பெரிய ஹீரோ ஆக்கிட்டாங்க. திரைப்படத்துல ஹீரோவாக்குறதுலாம் வேற, திரைப்படத்தை வில்லன்கள் தானே ஹீரோவா இருக்கிறான். அதனால வள்ளுவன் வழி நின்று நீங்க கர்ணனை எடை போட்டு என்று சொன்னா, அவனுடைய மனம் தூய்மை கெட்டது, செய்வினை தூய்மை கெட்டது. காரணம் இனம் தூய்மை. மகாபாரதம் சொல்லக்கூடிய விஷயம் பொறுப்பான விஷயம் அது. அதே துரியோதனால நூற்றுவரில் ஒருவரான விகர்ணன் பேசுகிறான். அம்மையார் சொல்கிறாள், அன்புக்குரிய போற்றுதற்குரிய அன்னையார் பாஞ்சாலி, இந்த நாட்டினர் தேவி சொல்கிறாள், அவள் சொல்வதை கேட்க வேண்டாமா பாட்டா என்று பீஷ்மனை பார்த்து கேட்கிறான். கர்ணன் என்ன செய்தான்? அந்த தோல்ல இருக்கிற துணியை தூக்கி போடுங்கிறான், இடுப்புல இருக்கிற சேலையை கலை என்றான். சொல்லலாமா அப்படி? இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய இழிவு இன்று நினைத்து பார்த்தாலும். ஆண் மக்கள் எல்லாம், நல்லவர்கள் எல்லாம் தலை குனியக்கூடிய ஒரு நிகழ்வு அல்லவா? அதை பார்க்கவே முடியாத ஒரு காட்சி அது. அது மகாபாரதம் வந்து அந்த இவ ரூபா கங்குலி, அந்த அம்மா வந்து திரௌபதி ஆக்ட் பண்ண அந்த சீரியல், அது எல்லாம் பார்த்துருப்பாங்க, பல பேர் பார்த்துருப்பாங்க. அந்த காட்சி பார்க்கவே முடியாது. எழுந்து ஓட்டேன் வீட்டுல, உட்காந்து பார்க்கலன்னாங்க வீட்டுல. பார்க்க முடியாது, என்ன பார்க்க முடியாது. அதனால இந்த விஷயத்தை சொல்றான். எப்படிறான்னா, மனம் தூய்மை, செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவா. அது பற்றிடுண்டா ஒண்ணு.
உன்னை விட்டு கொடுக்காது, அது போய் பற்றும். நல்ல கன்றோடு, அதாவது கன்றோடு சேர்ந்த பன்றி கூட்டத்தோட கன்று சேர்ந்தா அது பன்றி ஆயிடும்னா. அப்போ இது எல்லாம் நல்லதாகாதான் கேட்டா ஆறுது இல்லையா? அதுதானே. அதுதான் தட்ஸ் அ பாயிண்ட். அதான் சொல்றான் அந்த மனந்தம் ரெண்டும் சிற்றினம் சேராமை. அதை விட இன்னொரு அழகான விஷயம் சொல்றான் நட்பை பத்தி. பாரதிக்கு பெரிய நட்பு இருந்தது. பாரதிக்கு நல்ல நட்பும் இருந்தது, கூடா நட்பும் இருந்தது. அது அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இதே நல்லதும் பற்றி கொள்ளும், நல்லது இல்லாத விஷயமும் பற்றி கொள்ளும். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிகழக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அவன் சொல்றான் கூடா நட்புல இன்னொரு ஒரு அழகு. ஏன்னா வள்ளுவனை சொல்லும் போது எப்போ நேரம் கிடைக்கிறதோ சொல்றேன் அவளாம். இது பேசும்போதெல்லாம் தனியா ஒரு திருக்குறள் வகுப்பு என்று எடுத்து பேச முடியாது. அது இன்னொரு பெருந்தொடரா போய்விடும். அதனால ரொம்ப எவ்வளவு அழகா சொல்லலாம். சில பேர் இந்த இந்த நண்பர்கள் கூழ கும்பிடு போடுவான். வந்த உடனே அடியே தாசன் அப்படியே கீழே குனிவான். குனிஞ்சு அப்படியே கீழே ஊறி வருவான். இன்னும் சில பேர் லேட்டரல் ஆயிடுவான். நான் பார்த்துருவோம். வீடியோலயே பார்க்க அப்படியே கீழே வருவான். அது வள்ளுவன் சார். வள்ளுவன் சாதாரண ஆள் கிடையாது. நான் நினைக்கிறேன் வள்ளுவன் மயிலாப்பூர்ல எல்லாரையும் எப்படி பார்த்துட்டு பயங்கர குறும்புக்காரனா இருந்திருப்பான். அவன் எழுதுறான் பாருங்க ஒரு குறள். சொல் வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளற்க. சொல் வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளற்க. நட்புல ஒருத்தன் வணக்கம், சொல் வணக்கம் வளைஞ்சு வளைஞ்சு கும்பிடு போடுறானே அவனை நீ ஜாகிரதையா இருறான்னா. அப்படி சொன்னா புரியலையே வள்ளுவரே. ஒரு சரிடா, நான் தான் சொல்றேன், ஓமையோடு தான் சொல்றேன் உனக்கு. எல்லா குறளும் ஓமையிலே சொல்கிறேன். இதுக்கு ஒரு ஓமை சொல்லிட்டா. வில் வணக்கம் தீங்கு குறித்தமையான். ஒரு வில் வளையிறதுன்னா அது தீயதுதான் இருக்கணும். வில் இப்படி இருக்கிறவையும் சரியா இருக்கும். அது வளைஞ்சா என்ன அர்த்தம்? அடுத்து அம்பு உன் மேல பாய போறது. இந்த வில் வணக்கம் போல்தான் அவன் சொல் வணக்கம் என்றான். என்ன அருமையான குரல் பாருங்க. இது மாதிரி யாரு சார் சொல்லிக் கொடுப்பா? அதனால்தான் மாதானுபங்கி இந்த நாட்டினை சென்னா அப்போதான் திருவள்ளுவன் என்று நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய காரணம் இதுவன்றோ. அவன் சொல்லுக்கு ஈடு இணையுண்டோ. எனவேதான் பாரதி பேசுகிறான், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ் நாடு. அதுவே குறள் தான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து மாண்புகழ் கொண்ட தமிழ் நாடு. குறள் வெண்பாவிலேயே வள்ளுவனை போற்றி பாரதி அங்கே பாடுகிறானே, அதன் காரணம் இதுதான். சொல்வணக்கம் நன்னா ஒன்னார்கண் கொள்ளற்க, வில்வணக்கம் தீங்கு குறித்தமையான். வில்லு வளைஞ்சு அது இருக்கிற வரைக்கும் அதுதான் அழகுது. வில்லு இப்படி இருக்கிற வரைக்கும் பாடுறா, இப்படி பாரு. ஓகே, வளைஞ்சதுன்னா ஜாகிரதையா இருக்கு. ஓகே. இன்னொரு சொல்றான், கூடா நட்புல இன்னொன்னு சொல்கிறான். அதை பார்த்து விட்டு நம்ம மேலே செல்லலாம். முகத்தின் இனிய நகா அகத்தின்னா வஞ்சரை அஞ்சப்படும். இது உங்களுக்கு தெரிந்த குரல் தான், பல பேருக்கு தெரிந்த குரல். முகத்தின் இனிய நகா. சிலமே சிரிச்சுட்டே இருப்பான். கூழ கும்பிடு போனோம். சார் சார் எவ்வளவு தூரம் பாருங்க. அவ பதவியில இருந்து உங்களுக்கு தெரியுங்க. பல பேர் இப்ப பெரிய பதவிகள் எல்லாம் இருந்து நீங்கள் எல்லாம் ஓய்வு பெற்றவர்கள். உங்களுடைய ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது, உங்களுடைய பொறுப்பிலே பதவியில் இருக்கும்போது எத்தனை பேரை சந்தித்திருப்பீர்கள். எத்தனை பேர் காரியார்த்து கூழ கும்பிடு போடுவான், சிரிப்பான். பின்னாடி குழி முயல் போல பள்ளத்தை தோண்டி கொண்டிருப்பார்கள். இதுக்கெல்லாம் நான் நினைக்கிறேன் வள்ளுவனை தான் கொடுக்கணும். ஒவ்வொருத்தனும் பதவியில இருப்ப முன்னாடி இந்த இதுல ஆபீசர்ஸுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுக்கும்போது இந்த வள்ளுவன் எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துக்கோ ஜாகிரதையாரு அப்படிங்கிற மாதிரி. வஞ்சரை அஞ்சப்படும் எல்லாம் கூடாது. அதை எழுதுனா பன்னாள் பயங்கினேன். என்ன எழுதுறான் மறுபடியும் அந்த பாட்டை மறுபடியும் பார்க்கலாம். அதுல நீசருக்கு இனிதா தனத்தினும் மாதர் நினைப்பினும் நெறியிலா மாக்கள் மாசுறு பொய் நட்பிலும். இந்த பொய் நட்பை தான் நம்ம இத்தனை நேரம் நின்னோம். காரணம் இதெல்லாம் பாரதியினுடைய வரியிலே பார்க்கும்போது தொடர்ந்து நாம் அந்த எண்ணங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதிலும் பன்னாள் மயங்கினேன். நான் மயங்கி நின்றேன். அவை இனி மதியேன். இனிமே அவற்றை நான் மதிக்க மாட்டேன். எப்படி சொல்றான் பாருங்க. இத்தனை வருஷம் ஏன் என்றால் சக்தி எனக்கு அருள் புரிந்து விட்டாள். சக்தியுடைய மகாசக்தி பஞ்சகத்திலே அவன் சொல்கிறான், நான் எப்படி என்னை தூய்மை செய்து கொள்வேன். ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. ஒரு 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 பூஜை ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஒரு வேண்டுதல் எல்லாம் பண்ணும்போது நாம் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்க வேணா உட்காந்து பண்ணலாம். இப்போ கந்த சஷ்டிக்காவது இந்த எல்லாம் நிறைய பேர் படிக்கிறார். ஆல்சோ டெய்லி அந்த மாதிரி கந்த சஷ்டிக்காவது எல்லாம் இதை எப்போ வேணா பண்ணலாம். அதை இருந்தாலும் அந்த குளிச்சுட்டு அதை திருநீரை இட்டுக்கொண்டு நம்ம ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு இதை பண்றோம். இதுக்கெல்லாம் ஒரு நியமம், யம நியமம் என்று சொல்வார்கள். அந்த நியமத்திலே இருக்கக்கூடிய ஸ்தோத்திர வழியிலே பாரதி பேசுறான். அதனாலதான் அந்த பஞ்சகத்தை நான் ஸ்தோத்திரமாக படிப்பதுண்டு. எடுத்தா அஞ்சத்தையும் படிச்சிருவேன். அப்போ நான் இதையெல்லாம் சுத்தி செய்து கொள்கிறேன். பாரதி சொல்வார், நான் என்ன செய்கிறேன், நான் இந்த மாதிரி நீசனுக்கு இனிதா இருக்கக்கூடிய பணம், மாதர்கள், பொய் நட்பு, இதிலே நான் இனி மயங்க மாட்டேன்.
என்று நான் நமக்கே வந்து ஒரு உறுதி செய்து கொள்கிறோம். காக்க காக்க கனகவேல் காக்க என்று ஒவ்வொரு வாட்டி சொல்றது போல நாம் இங்கே அதை நாம் சொல்ல வேண்டும். அது ஏன்? அப்புறம் பின்னாடி சக்தியை பற்றி பேசுகிறான். பேசுறு நீல நிறத்தினாள், ஒளியுறு நீல நிறத்தினாள். அது நீலம் என்பதும் கருமை என்பதும் ஒன்றுதான். இருந்தாலும் அதுக்கு ஒரு அழகு இருக்கிறது. அது கம்பன் பேசக்கூடிய அழகு, அற்புதமான விஷயம். அது பல பாடல்கள் பல நான் பேசியிருக்கிறேன் அதை பத்தி. ஆகவே தேசுறு நீல நிறத்தினாள், அறிவாய் சிந்தையிற் புலவிடு திறத்தாள். அறிவினால் ஆவதுண்டோ என்று வள்ளுவன் கேட்டான். அறிவை பற்றி நிறைய அறிவு அற்றம் காக்கும் கருவி என்றான் வள்ளுவன். உன்னுடைய அழிவை காக்குப்பது எதிரா என்று கேட்டான். அறிவு அதுதான். ஆனா சாதாரண அறிவை காக்காதுங்கிறான் அவள். பாரதி என்ன சொன்னா? அறிவிலே சக்தி குலவ வேண்டும். உன்னுடைய அறிவிலே எப்படி சொல்றான் பாருங்க. அறிவாய் சிந்தையிற் புலவிடு திறத்தாள். அவளுக்கு அந்த ஆற்றல் இருக்குது. எல்லாருக்கும் அந்த ஆற்றல் இல்லப்பா. உன்னுடைய சிந்தையிலே சக்தி வந்து புகுவதற்கு அவளுக்கு ஆற்றல் இருக்கிறது. எனவே புகுற உன்னுடைய ஆற்றல் அல்ல அது. அறிவு பட்டினத்தார் எத்தனை எழுதுறார், தாயுமானவர் எழுதுறார். நான் அறிவை எல்லாம் தொலைத்து விட்டு வந்தேன், என்னை ஏற்றுக்கொள் என்கிறார் மாணிக்கவாசு. எல்லாத்தையும் விட்டுட்டேன்ப்பா, என்கிட்ட ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன சொல்றேன் இன்டர்வியூல, நான் இவ்வளவுலாம் படிச்சிருக்கேன் சார், எனக்கு இவ்வளவு சர்டிபிகேட் இருக்கு சார், இவ்வளவு டிப்ளமா என்ன வேலைக்கு ஏத்துக்கோங்கிறான். அங்க வேலைக்கு ஆகாது. ஞான வெளிகளை போகும்போது என்கிட்ட ஒன்றும் இல்லைன்ட்டு போகணும். இருக்கிறதெல்லாம் கொடுத்து விட்டேன் போகணும். see the opposite between the material and the spiritual world. You lose everything to gain something that is sublime, something that is imminent and immanent. And that is what is we are talking about in the spiritual level. சிந்தையிற் குலவிடு திறத்தாள், வீசுறும் காற்றில் நெருப்பினில் வெளியில் விளங்குவாள், தனைச்சரண் புகுந்தேன். இதையும் நம்ம நிறைய பேசியிருக்கோம். அவர் காற்றிலே எப்படி விளங்குகிறாள், பஞ்சபூதத்திலே எப்படி நிற்கிறாள். அதுல கூட அழகு, வீசுறும் காற்றில் நெருப்பினில். வீசுறும் காற்று, அது வீசுறும் என்பதை நம்ம வந்து பொதுவாக இது வீசுறும் காற்றினில் பல இடங்கள்ல நீங்க இது மாதிரி இந்த ஒரு பயிற்சி மேற்கொள்ளலாம். அதாவது ஒரு அட்ஜெக்டிவா ஃபார்மா வரத மற்ற 2 வரிகள்ல சேர்த்து தான் கொண்டு கூட்டு பொருள் கொள்ளல். அது இலக்கணப்படி சரியான விஷயம். அது இலக்கணம், தமிழ் இலக்கணம் சொல்லக்கூடிய விஷயம்தான். ஏன்னா செய்யுள் என்பது மிக சுருக்கமாக எழுதக்கூடியது. அதிலே நீங்கள் எல்லாம் உள்ளே சேர்ந்து பொருள் பார்க்க முடியுமோ அதை பார்க்க வேண்டும். அதுதான் வந்து விளக்க உரையாக விளங்குகிறது, வியாக்கியானமாக விளங்குகிறது. ஆகவே வீசுறும் காற்றில் நெருப்பினில் வெளியில் விளங்குவாள், தனை சரண் புகுந்தேன். அவளை தேடி போறது ஒன்றும் கஷ்டம் இல்லப்பா. அவ எல்லா இடத்துலயும் இருக்கிறா, அவ இல்லாத இடமில்லை. அவள் எனது இந்த மயக்கத்தை எல்லாம் தீர்த்தாள். என்ன மயக்கம்? 3 முக்கியமான மயக்கம். ஒன்று, நீசருக்கு இனிதான பணம், நீசருக்கு இனிதான இருக்கக்கூடிய மாதர் நினைப்பு. அதன் அந்த நினைப்பே சொல்றான். மாதர் கூட இல்ல, இந்த மாதர் நினைப்பு. அந்த அந்த எண்ணம் இட் செல்ஃப் இஸ் கிரியேட்டிங் ஆல் ப்ராப்ளம். அண்ட் தென் மாசுரு பொய் நட்பு. ஆகவே இந்த 3லும் பன்னால் மயங்கி நின்றேன், இனி நான் மயங்கேன், இனி அதை நான் மதியேன். முதல்ல என்ன பண்ணா? மனமெனும் பேயை எள்ளினான். இப்பொழுது இது போன்ற தீமைகளை எல்லாம் மதிக்காமல் அதை நான் தூர போட்டுட்டேன். ஆகவே உன்னை சரணடைந்தேன் தாயே, உன்னை சரணடைந்தேன். எங்கேயாவது போய் கோவில்ல குளத்துல போய் உன்னை தேடி பிடிச்சு சரணம்மா தேவையில்லம்மா. நீ எங்க வேணா உன்னை பாக்குறேன். வீசுறும் காற்றில் நெருப்பினில் வெளியில் விளங்குவாள். அண்டத்துல எல்லா இடத்துல திருமண சக்தி இருக்கிறாளே, அந்த திசை நோக்கி இருக்கின்ற இடத்திலே திசை நோக்கி தொழுதல் என்று சொல்வார்கள். இருக்கின்ற இடத்திலே அப்படி எதிரில திசை நோக்கி தொழுதாள் சக்தி இருக்கிறாள். ஆகவே இந்த நல்ல புத்தாண்டிலே ஒரு பெரிய வாய்ப்பாக புத்தாண்டு முதல் நாளிலேயே நாம் பாரதியை பற்றி பேசக்கூடிய ஒரு சிந்தனை நமக்கு குவிகம் மூலமாக கிடைத்திருக்கிறது. அந்த நல்ல நாளிலே இருந்த திசையிலிருந்தே சக்தியை தொழலாம். மகாசக்தி பஞ்சகத்தினுடைய பாரதி வாக்கிலே நாம் சக்தியை தொழுதால் நமக்கு இன்னும் நிறைய பலன் கிடைக்கும், வளம் கிடைக்கும். இருக்கக்கூடிய நண்பர்கள், அவருடைய உற்றம் சுற்றம் அத்தனை பேருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.